சரியா? அப்ப சுட்டிகள்ல வந்து இது என்னென்று சுட்டி, இது என்னென்று எழுதலாம்? சுட்டியில் எழுதுறேன் 5 தர 5 தர 5 தர 3 தர 3. யாருக்கா தெரியுமா என்ன எழுதுறேன்? சொல்லுங்க. 5 3. வெரி குட். 5 3. 3 2. 3 2. 3 2. வெரி குட், வெரி குட். சரியா? வெரி குட். இப்படிதான் இருக்கணும். சரியா? அப்ப இது இதுல வந்து என்னவா இருந்தாலும் അതിന്റെ அடி இதுல வந்து என்ன, முதலாவது 5 அடி, இதுல இது என்ன, சுட்டி வந்து 3. அதே மாதிரி 3 அடி சுட்டி வந்து 2. சரியா? அப்ப இதுகள் வந்து உங்களுக்கு இதுதான் அடிப்படையா சுட்டியில தெரியணும். சுட்டியில தெரிய வேண்டிய விஷயமே அதுதான். சரியா? இதுல எது அடி? இப்ப 5 கணம் வந்தா 5 வந்து இதுண்ட அடி என்று சொல்றது. சரியா? இது வந்து இதுண்ட சுட்டி. சரியா? அப்ப 5 3ஆம் அடுக்கு, பிறகு 3 2ஆம் அடுக்கு. அதுல அடி வந்து, இதுல வந்து அடி வந்து 3, இது வந்து சுட்டி. சரியா? 100 என்னென்னு எழுதலாம் சுட்டியில? செய்யுங்க பாப்போம். 100 சார் ஏன் சொல்லுங்க. 2 மேல் 2. 2 மேல் 2 தர 5 2. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, என்னென்னு செய்யறேன்னு பார்ப்போம். சரியா? முதலாவது என்ன செய்யணும்னா 100 வந்து முதலாவது எப்பவுமே நீங்கள் முதல் பிரிக்க வேண்டிய 2. 2ஆல பிரிக்கலாமோன்னு பார்க்கணும். 100 2ஆல பிரிக்கலாமா? பிரிக்கலாம். சரியா? அப்ப என்ன, 50. திருப்ப 50 2ஆல பிரிக்கலாமா? பிரிக்கலாம். அப்ப என்ன வரும்? 25. இனி இது 2ஆல பிரிக்கலாமோ? இல்லை. ஏன்னா இந்த கடைசி எண் வந்து ஒற்றை எண்ணா இருந்தா அது 2ஆல பிரிக்க இயலாது. 3ஆல பிரிக்கலாமோ? பிரிக்க இயலாது. அப்ப அடுத்தது என்ன? 5. 5ஆல பிரிச்சா என்ன வரும்? 5 25. சரியா? அப்ப என்ன வரும்? 2 தர 2 தர 5 தர 5. பேரில் போடலாம். 2 1 2 2 இருக்கு. அப்ப 2 வர்க்கம் தர 5 வர்க்கம். சரியா? விளங்குதா? விளங்குது சார். விளங்குது சார். ஓகே. அப்ப இப்படி இருந்தா என்ன செய்வீங்க? பி தர பி தர பி என்ன வருது? P-இன் 3. P-இன் 3ஆம் அடுக்கு. ஏன்னா 3 P-இன் 3. P-இன் 3ஆம் அடுக்கு. சரியா? இதுக்கெல்லாம் கணக்க யோசிக்க கூடாது. அடி என்ன, அடியை கண்டுபிடிக்கணும், என்ன சுட்டி, அவ்வளவுதான். சரியா? இப்ப இது இப்படி தான் என்ன செய்வீங்க? எக்ஸ் தர எக்ஸ் தர ஒய் தர ஒய் தர ஒய். இதுக்கு என்ன வரும்? X 2 Y 3. வெரி குட், வெரி குட், வெரி குட். X 2 Y 3. வெரி குட், வெரி குட். எம் தர 3 தர எம் தர 3 தர 3. இது எப்படி எழுதலாம்? M 2 3 3 3. வெரி குட். உங்களுக்கு இது விளங்கிட்டு இப்ப சுட்டியால், இந்த சுட்டியால் விளங்கிட்டு. சரியோ? அடிப்படை. அதே மாதிரி இந்த சுட்டிகளை திருப்பி மற்ற மாதிரியும் எழுதலாம். விரிச்சு எழுதுறது. சரியோ? விரிச்சு எழுதுறது எப்படி எழுதுறது?
உதாரணமா வந்து சரியா உதாரணமா வந்து இப்ப இப்படி இருந்தாலும் செய்வீங்க 2 5ஆம் அடுக்கு இத விரிச்செழுதினா அப்படி இருக்கும் 2 தர 2 தர 2 தர 2 தர 2 வெரி குட் 2 தர 2 தர 2 தர 2 தர 2 5 தரம் எழுதும் சரியா 5 தரம் 2 வரும் அதே மாதிரி தான் இப்ப பி கனம் என்ன வரும் P தர P தர P பி தர பி தர பி சரியா அப்ப 2 விதமாகவும் எழுத தெரியணும் இப்படி அதாவது வந்து எப்படி இத சுட்டிகள் எழுதலாம் சுட்டியில இருந்து எப்படி இது அதாவது முதன்மை காரணிகளும் பெருக்கமா அப்படி எழுதலாம் சரியோ காரணிகளும் பெருக்கமா அப்படி எழுதலாம் என்றதையும் தெரிஞ்சோம் அப்ப 2 விதமான இப்படி இருந்தா அப்படி செய்யணும் அப்படிதான் என்ன மாதிரி கேள்வி கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்ய தெரிய வேணும் சரியா இது வந்து என்னப்பா அன்றைக்கு உங்களுக்கு வந்து இருக்கா அந்த முதலாவது துவங்கேக்க நடந்த டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு அப்படித்தான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் சரியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் 256 2 வேல்யூவில் எழுதுக என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சரியா அப்ப இந்த கேள்விக்கு கன பேர் செய்யவே இல்லை 256 2 வேல்யூவில் எழுதுக சரியா 2 வேல்யூவில் எழுதுகாண்டா என்ன செய்யணும் 2 எத்தனையாம் அடுக்கு என்றதான் கேள்வி இதை சுட்டிகள் எழுத சொல்றதுதான் அதுல வேல்யூவில் என்று எழுதிக்கிறேன் சரியா அப்ப இந்த கேள்விகளை விளங்கி செய்யணும் அந்த கேட்ட கேள்வி என்ன சரியா அந்த கேள்வியில வந்து நான் கேட்டதே வந்து 256 வேல்யூவில் எழுதுகான்னு சொல்லி கேட்டேன் 2 வேல்யூவில் எழுத சொன்னான் அதாவது வந்து 2 சுட்டியில 256 2 வேல்யூ அண்ட 2 சுட்டியில எழுதவும் சரியா இதைத்தான் அன்றைக்கு கேட்கல கன பேர் செய்யாமலே இருந்த நீங்கள் அதுல சரியா பிறகு இன்னொரு கேள்வி கேட்டிருந்த 96 முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதுக பிறகு இந்த இலக்க சுட்டி யாது சரியோ இந்த எண்ணின் 9வது சரியோ அது வந்து அதை அடுத்த பார்ப்போம் சரியோ அப்ப 256 சுட்டியில் எழுத சொன்னா எழுதுவீங்க 256 இத வந்து 2 வேல்யூவில் எழுத சொன்ன 2 வேல்யூவில் எழுத சொல்லிக்கல அதுல கருத்து என்னண்டா சுட்டியிலே எழுத சொல்லி இருக்கு சரியோ ரெண்டாவது அதாவது அடி 2ல எத்தனையாவது வேல்யூவை வருமாறு எழுத சொல்லு அப்ப என்ன செய்யணும் முதலாவது இதுக்கு என்னன்னு செய்யலாம் இது 256 சரியா இத வந்து 2ஆல பிரிக்கணும் என்ன வரும் 1 என்ன வரும் இதுக்கு பிறகு 2ஆல பிரிச்சா என்ன வரும் 64 திருப்பி 64 2ஆல பிரிச்சா 32 பிறகு 16 8 4 2 2 எத்தனை 2 வந்துட்டு இப்ப இதுல 2 தர 2 தர 2 தர எத்தனை 1 2 3 4 5 6 7 8 சரி அப்ப ഇതിന്റെ விட என்ன 2 8ஆம் அடுக்கு இதான் நான் கேட்ட கேள்வி சரியா அதே சுட்டியில இன்னைக்கு இன்னும் ஒன்று பார்ப்போம் புதுசா இன்னும் ஒன்று சொல்லி தந்துட்டு அங்கால போவோம் சரியா எப்படி இந்த பிரதியீட்டு மூலம் ஒரு வலுவை வந்து வலுவின் பெருமானம் காணும் பிரதியீட்டு போட்டு அந்த வலுவின் பெருமானத்தை காண்றது அப்படி என்ன இந்த சுட்டியில இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால் இப்ப எக்ஸ் கனம் 2 கனம் சரியா இத வந்து 2 வழியால செய்யலாம் ஒன்று வந்து அதுக்கு 2க்கும் சமனா எழுதி போட்டு செய்கிறது அது ஒரு முறை சரியா மற்றது வந்து இதுக்கான வலுவை காண்றது இன்னொரு முறை
சரியோ? அதாவது வந்து எக்ஸ் கணத்தை காண்றது. சரியா? அப்ப இது வந்து வலுவில இப்படியே வச்சு காண்றதா இருந்தா என்ன, ரெண்டின் கணத்தை என்னன்னு செய்யலாம், 2 தர 2 தர 2. அப்ப ഇതിന്റെ வேல்யூ என்ன, 8. அப்ப எக்ஸ் கணம் என்னது சமன், 8க்கு சமனா இருக்கு. சரியா? இது ஒரு வழி. மற்றது வந்து எங்களுக்கு தெரியும் பிரதியிடுறது, எக்ஸுக்காக பிரதியிடுறது. சரியா? இப்ப அதாவது வந்து இப்ப எக்ஸ் கணம் 2ன் கனமா இருந்தா பாருங்க, இது ரெண்டும் சமனா இருக்கிறபடியா இந்த இது வந்து இந்த அதாவது வந்து இந்த சமன்பாடு சமனா இருக்கணும்டா இந்த எக்ஸுக்கும் வந்து இது வந்து எக்ஸ் வந்து என்னவா இருக்க வேணும், 2ஆ இருக்க வேணும். அதாவது இந்த ரெண்டும் வந்து சமனா இருக்கண்டா கருத்து, இதுஇந்த சுட்டிகள் சமனா இருந்தால் இதுஇந்த அடி வந்து கட்டாயம் சமனா இருக்கணும், அல்லது வந்து இந்த சமன்பாடு சமநிலையில இருக்காது. அப்ப எக்ஸ் வேல்யூ இப்ப இதுல என்ன, 2. சரியோ? இத வந்து எக்ஸுக்கு பதிலா நீங்க இப்ப 2 பிரதியிட போறீங்க, அதுதான் கருத்து. அப்ப எக்ஸ் கனமண்டா என்ன, எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ். அப்ப என்ன வரும், 2 தர 2 தர 2. அப்ப 8. சரியா? என்னண்டு பிரதியிடுறது. இப்ப உதாரணமா வந்து எண் ஒன்று இருக்குது. சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்டா எக்ஸ் கணத்தை காண சொன்னா என்ன செய்வீங்க, என்ன செய்யணும், எக்ஸுக்கு பதிலா 3 கொண்டு வந்து பிரதியிட வேணும். அதாவது வந்து 3ன் 3ஆம் இலக்கு. அப்ப என்ன வரும், 3 தர 3 தர 3 என்ன வரும், 27. இதுதான் பிரதியிடுறது. இப்ப எக்ஸுக்கு உங்களுக்கு ஒரு இதை தந்துட்டு அதை கொண்டு பிரதியிட சொல்லி சொன்னால் இப்படித்தான் பிரதியிடுறது. விளங்குதா? உதாரணமா வந்து இப்ப ஏ ஈக்குவல் டு 3, ஏ ஈக்குவல் டு 2. சரியா? உங்களுக்கு கேட்டுக்கிறாக்கு என்ன கேட்டிருக்குது, ஏயின் 4ஆம் அடுக்கு என்ன இப்படின்னு கேட்டா என்ன செய்வீங்க, ஏயின் 4ஆம் அடுக்கு. இதுக்கு விட என்ன, விளங்குதா? இந்திஷா விளங்கி இருக்கா? இந்திஷா விளங்குது சார். ஓகே. அப்ப ஏயின் 4ஆம் அடுக்கு என்ன, இப்ப இதுல இப்படி சொன்னோன்னு என்ன செய்யணும், ஏக்கு பதிலா முதல்ல என்ன செய்யணும்னா 4. அப்ப இது ஈக்குவல் டு என்ன, 2. ஏக்கு பதிலா தந்திருக்கு என்ன, 2. அப்ப 2ன் 4ஆம் அடுக்கு. அப்புறம் என்ன செய்யணும், 2 தர 2 தர 2 தர 2 என்ன வரும், 16. 16. சரியா? அதே மாதிரி இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5. சரியா? எக்ஸ் இந்த 3ஆம் அடுக்கு என்ன வரும், 125. வெரி குட், 125. 125. என்னென்று வந்தது, 2 வழியா செய்யலாம். ஒன்று வந்து இப்படியே வச்சு பிரதியிடலாம். இப்படியே பிரதியிடனா என்ன வரும், 5ன் கணம் பிறகு என்ன, 5 தர 5 தர 5 125. சரியா? அல்லது வந்து என்ன செய்யலாம்டா, எக்ஸ் கணம்டா எங்களுக்கு தெரியும், எக்ஸ் தர எக்ஸ் பிறகு இதுக்கு பதிலா எக்ஸ் பதிலா என்ன, 5 5 தர 5 தர 5 125. சரியா? இப்ப இப்படி இருந்தா என்ன செய்யணும், எக்ஸ் ஈக்குவல் டு 5. சரியா? ஆனா வந்து 5 ஆனா தந்திருக்கு 3x வர்க்கம். இது எப்படி இருக்கும், இருக்கு 3 தர 3 தர x தர x
பிறகு என்ன வரும் 3 தர 5 தர எக்ஸ் பல என்ன இருக்கு 5 பிரதியிட வேணும். பிரதியிட்ட என்ன வரும் 75. சரியா? இதே மாதிரி பிரதியிடல் வந்து என்னத்தை பிரதியிட சொல்லினமோ அதை நேரடியா கொண்டே பிரதியிட தெரிய வேணும் சுட்டியல். சரியா? இப்ப உதாரணமா வந்து ஏ வந்து 3 பி வந்து 5 இருக்குன்னு வைப்போம். சரியா? கேட்ட கேள்வி வந்து உங்கள்ட்ட ஏ வர்க்கம் பி என்ன விட வருது சொல்லுங்க. ஏ வர்க்கம் பி மூன்று தர சொல்லுங்க என்ன வருமெண்டு 3 தர 5. 3 தர 3 தர 5. சரியா? ஏன் 3 தர 3 தர 5? இது வந்து ஏ வர்க்கம். இத வந்து என்ன செய்யலாம்? ஏ வர்க்கத்தை என்ன போடலாம்? ஏ தர பி. அப்ப என்ன வரும்? 3 தர 3 தர பிக்கு பதிலா என்ன 5. சரியா? பிரதிகிட்ட என்ன வரும்? 45. 9 9 45. இதே இதுக்கு சரி எப்படி இருந்தாலும் 2 ஏ கணம் பி பி வர்க்கம் இப்படி இருந்தாலும் 2 தர ஏ தர ஏ தர ஏ தர பி தர பி. ஓகே, வெரி குட். ஓகே, 2 தர ஏ தர ஏ தர ஏ தர பி தர பி. அப்புறம் என்ன செய்யணும்? ஏக்கு பதிலாக என்ன போடணும்? ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 3. அப்ப என்ன வர? 3 தர 3 தர 3 தர பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 5 தர 5. சரியா? பெருக்கினா என்ன வரும்? இத பிறகு பெருக்கி போட்டு போட தெரியணும். இத பெருக்கினா 1350 வரும். ஓகே சார். சரியா? உங்க எல்லார்டையும் புத்தாம இருக்குதானே? மேத் புத்தாம இருக்கு. சரியா? அப்ப விளங்கல எல்லார்டையும் மேத் புத்தாம இருக்குதா? ஆமா சார். ஓகே, இருந்தால் உங்களோட புத்தகத்துல ஹோம்ஒர்க். சரியா? உங்களோட ஹோம்ஒர்க் உங்களோட புத்தகத்துல 65வது பக்கம். சரி, 65வது பக்கத்துல பயிற்சி 5.3. சரியா? அதுல வந்து 4 கேள்வி இருக்குது. 4ஐயும் செய்துட்டு வரணும். சரியா? 1 2 3 4. அதனாலையும் செய்யணும். சரியா? பிராங்கால போமே. அதுதான் அப்போதே நான் உங்களுக்கு சொன்னதையே தான் திருப்பி என்ன போறேன்னு. இப்ப ஏயின் கணம் இப்படி இருந்தால், சரியா, இப்படி இருந்தால் இத வந்து என்ன ஏ சொல்றோம் என்னண்டு அடி என்று சொல்றோம். சரியா? 3 என்னன்னு சொல்றோம் சுட்டி என்று சொல்றோம். சரியா? ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து சொல்லிக்கல என்னன்னு சொல்றது என்று சொல்லி சொன்னால், சரியா, இந்த சேர்த்து சொல்லிக்க சொல்றது ஏயின், சரியா, ஏயின் 3ஆம் வலு. சரியா? இந்த வலு கண்ட எழுத்து இதுல தான் வந்தது. சரியா? ஏயின் 3ஆம் வலு. சரியா? அதுதான் நான் கேட்ட கேள்வி. 256. சரியா? 2இன் வலுவில் சொல்ல சொன்னான். 2இன் வலு. சரியா?
சரியா? அப்ப இந்த கேள்விய விளங்க வேணும் கட்டாயமா. சரியா? இது என்ன? ஏயின் 3ஆம் வலு. சரியோ? அப்ப அடி. சரியா? அப்ப இதுலயும் 2 உங்களோட அடி. சரியா? இந்த 3வது இது வலு. வலுன்றத இந்த சுட்டி. சரியா? இத உங்களுக்கு விளங்க வேணும். விளங்காட்டிக்கு செய்ய கஷ்டமா இருக்கும். சரியா? நாளைக்கு அடுத்த வகுப்புல இந்த ஹோம்ஒர்க்கை செய்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இதழ் விளங்கும். சரியா? அடுத்தது பார்ப்போம். விளங்கிட்ட எல்லாருக்கும் விளங்கல? வாட்ஸ்அப் குரூப்ல போடணுமா சார்? ஓ, அந்த வாட்ஸ்அப் உங்களோட குரூப்ல எழுதி செய்துட்டு அதுல போட்டோ எடுத்து போட்டு விட வேணும். ஒவ்வொரு இதையும் மற்றது வாசிக்க கூடியதா இருக்க வேணும். போட்டுட்டு பார்க்க வேணும் அது வாசிக்க கூடியா இருக்கா இல்லையான்னு. சரியா? வாசிக்கக்கூடியா இருந்தா தான் என்னால அது திருத்தக்கூடியதா இருக்கும், பார்க்கக்கூடியதா இருக்கும். யார் எவ்வளவு விளங்கி இருக்கிறீங்க செய்திருக்கிறீங்களு. சரியா? சரியா? அடுத்தது இதுல இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அன்றைக்கு முதல் நாள். இந்த கேள்வி 10வது கேள்வியை பாருங்க. இத என்ன விரிச்செழுத சொன்னேன். ஏ வர்க்கம் ஏ கணம் பி 4ஆம் அடுக்கு. சரியா? இத விரிச்செழுத சொல்லிக்கலையும் அந்த கேள்விய விளங்கி கொள்ளாததுல உங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியாம இருக்குது. சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் சுட்டிகளை எப்படி விரிச்செழுதுறது. சரியா? இப்ப ஏ வர்க்கம் ஏ கணம் பி 4. சரியா? அப்படின்னு சொல்லிக்கல இந்த இதுல சொல்லி தந்த மாதிரி தான். சரியா? விரிச்சு எழுத சொன்னா என்னத்தை தந்தாலும் உங்களுக்கு என்ன இந்த 3 விஷயம் தெரியும். ஒன்று அடி, சுட்டி, மற்றது வேலு. சரியா? இப்ப இதுல செய்த இதைத்தான் அதுல கேள்வியா கேட்டிருந்தேன் நான். என்ன 2 இப்ப அதாவது 2இன் வர்க்கம் ஏ கணம் பி வர்க்கம். இதை விரிச்சு எழுத சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியணும்? விரிச்சு எழுத சொன்னா இத சுட்டிகளை பிரிச்சு இதா எழுதுவோணும். அப்ப உடனே என்ன சொல்லணும்? 2 தர 2 தர 2 தர ஏ தர ஏ தர ஏ தர பி தர பி. இதுதான் கேட்ட கேள்வி. ஒரு நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு கேள்வி. சரியா? இது அன்றைக்கு உங்களுக்கு செய்ய முடியாம இருந்தது காரணம் உங்களுக்கு சுட்டிகளின் விளக்கம் இல்லை. சரியா? இப்ப விளங்கிட்டு என்ன எழுதுறேன் எல்லாருக்கும்? ஓகே. சரியா? இப்ப சொல்லி தந்து கொண்டு இருக்கிறேன். சரியா? அதே மாதிரி காலங்கள். சரியோ? இப்ப காலங்கள் அதுல இப்ப இதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தது. சரியா? அடுத்த கேள்வி காலங்களை கூட்டல் கழித்தல். சரியா? இப்ப இதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நான். என்ன இது கூட்டுதல். வருடம் மாதம் நாள். சரியோ? வருடம் மாதம் நாள். ஒரு வருஷத்துல எத்தனை மாதம் இருக்கும்? சரியா? சராசரியா ஒரு மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கும்? சரியா? இதுகள் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கேள்விக்கு உங்களால விட அளிக்க முடியும். சரியா? அப்ப முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒரு மாதத்துல. சரியோ? ஒரு மாதத்துல எத்தனை நாள் இருக்கும்? சரியா? கூடுதல். அதாவது ஒரு மாதத்துல எல்லா மாதங்களும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள்ல 28 நாள், 29, 30, 31. சரியா? இப்படி 30, 31, 28, 29 இதுதான் மாதங்கள்ல வார நாட்கள். ஆனால் சராசரியா ஒரு மாதத்துல 30 நாட்கள் என்று எடுக்கலாம். சரி? அதுதான் நீங்கள் செய்ய போற இந்த கூட்டல் கழித்தல் கணக்கின்ற அடிப்படை. சரி? இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது நாட்கள். இப்ப 31 நாளும் 30 நாளும் தான் ஒரு மாதத்துல இருக்கிற நாட்கள். ஆனா மாசி மாதம். சரியோ? மாசி மாதம் மட்டும். சரியோ? பிப்ரவரி மாதம் மட்டும் அதின் நாட்கள் மாறும். 28 அல்லது 29 மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. சரியோ? மற்றும்படி தை மாசி. சரியோ? தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி என்று பார்க்கல ஒன்றை விட்டு ஒரு மாதங்கள் 31லயும். சரியோ?
மாதங்கள் வந்து சிலது ஜூலையும் ஆகஸ்டும் மட்டும் 31 இருக்கும், மற்றதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் ஒன்றை விட்டு ஒரு மாதம். சரியா? அப்ப அதுதான் இதன் அடிப்படை. அப்ப நாங்கள் வந்து இந்த கூட்டல் கழித்தல் செய்ய எங்கட கணக்கில ஒரு மாதத்தின் சரியோ கூடுதலான நாள் 30. அப்ப ஒரு வருஷத்துல எத்தனை மாதம் இருக்கும்? அடுத்தது ஒரு வருடத்துல 12 மாதம். சரியோ? அந்த கூட்டல் கழித்தலுக்கு தேவையானது இது ரெண்டும் தான். சரியோ? அப்ப வந்து நாட்களின் எண்ணிக்கை இப்ப நாங்கள் இப்ப உதாரணமா வந்து நான் சொல்றேன். சரியோ? 32 நாள் இல்ல 20 நாள் சக நாட்கள். சரியோ? நாட்களை கூட்டியக்குள்ள இல்ல நான் சொல்றேன் 20 நாள் 15 நாள். சரியோ? இந்தியால வந்து மாதம் இருக்கும். சரியோ? ஒரு வருடம் 20 நாட்களும் ஒரு மாதம் நாள். சரியோ? இப்ப நான் சொல்றேன் 2 மாதம் 22 நாட்கள், ஒரு மாதம் 15 நாட்கள். இதுல நீ கூட்ட சொல்லிக்கல. சரி, அப்ப இதுல நீ கூட்ட சொல்லி உங்களுக்கு சொல்றேன். கூட்ட சொல்லிக்கல இது என்ன செய்யணும்? 15 12 எவ்வளவு? 15 12 எவ்வளவு? 37 வந்துட்டு. சரியா? ஆனா ஒரு மாதம் இங்கால மாதம் இருக்குது. அப்ப ஒரு வருஷத்துல 37 நாட்கள் ஒரு காலமே இல்லை. அப்ப எங்கட கணக்கின்படி என்னண்டா என்னண்டா வந்து இப்ப எங்கட இதன்படி சரியா? இப்ப இது வந்து 37 நாள்னு வந்துட்டு வைங்க. சரியா? 37 வந்தால் சரியா? 37 வந்து ஆனா எங்கட கூடுதலான ஒரு மாதத்துல கூடுதலா இருக்கிறது 30 நாள் தான். சரியா? அப்ப 30 நாள் கூட வந்தால் அது வந்து என்ன செய்யும்? மாதமா மாறிடும், மாதத்துல ஒன்றா மாறிடும். அப்ப என்ன 37 வந்தால் இதுல இருந்து 30 கழிச்சு மிச்சம் எவ்வளவு இருக்கு? 7 இருக்குது. அப்ப என்ன 7 நாட்களும் 30 நாள் வந்து ஒரு மாதமா மாறி இஞ்சால வந்து கூட்டுப்படும். அப்ப என்ன செய்யும்? இதுல வந்து சக ஒன்று வந்து சரியா? வந்த என்ன வரும்? 2 3 3 4. அப்ப என்ன 4 மாதமும் 7 நாட்களும் என்று வந்துடும் கூட்டேக்குள்ள. சரியா? அப்ப இந்த கூட்டேக்குள்ள என்ன செய்யணும் என்றால் 30க்கு கூட வந்தால் சரியா? 30க்கு கூட வந்தால் அது வந்து இஞ்சால ஒரு மாதத்துக்கு மாறி போயிடும். சரியா? அப்ப இன்னும் ஒரு உதாரணம் பார்த்த மாதிரி இருந்தா 3 மாதம் 10 நாட்கள், 2 மாதம் 15 நாட்கள். இப்படி இப்படி இருக்கேக்க ரெண்டையும் கூட்ட சொன்னாலும் உங்களுக்கு சரியா? இப்படி இருக்கேக்க நீங்க ரெண்டையும் கூட்ட சொன்னா சரி 10 15 25. 25 வந்து 30 விட குறிய. அப்ப நீங்க நேரடியா அப்படியே இத போடலாம். 25 நாட்கள். 5 மாதம் 25 நாட்கள். மாதத்தை அப்படியே கூட்டினீங்க 3 2 5 மாதங்கள். இப்ப 5 மாதம் 25 நாட்கள் வந்து இதே இதைத்தான் இப்ப நாம இப்ப திருப்பி ஒண்ணு பார்ப்போம். மாதம் நாட்கள் இது வந்து 2 மாதம் 28 நாட்கள், ஒரு மாதம் 10 நாட்கள். இது ரெண்டையும் கூட்ட சொன்னா என்ன செய்வீங்க? என்ன வரும்? 4 மாதம் 8 நாட்கள். 4 மாதம் 8 நாட்கள் சார். ஏன்னு சொல்லி சொன்னால் இது ரெண்டையும் கூட்டேக்கு என்ன வந்துட்டுது? 38 வந்துட்டுது. சரியா? 38 வந்தால் அப்ப இதுல 8 போட்டு ஒன்றை அங்கால கொண்டு போகணும். இஞ்சால கொண்டே இதுல கொண்டே ஒரு ஒன்றை கூட்ட வேணும். அப்ப என்ன 1 3 3 4 4 மாதம் 8 நாட்கள். சரியா? இப்படித்தான் என்ன செய்யணும் என்றால் இந்த கூட்டேக்குல இப்படி வரும். ஆனா இதே மாதத்துல நீ ஆண்டு சரியா? இப்ப 3 வந்துட்டு வைப்போம். சரியா? ஆண்டு மாதம் நாட்கள் இப்படி வரையக்குள்ள மூன்றும் சேர்ந்து வரையக்குள்ள மாதத்தின் கூடுதலான எத்தனை ஒரு வருஷத்துல எத்தனை மாதம் இருக்கும்? 12 சார். 12 மாதம் இருக்கும்.
அப்ப நீங்க இதை கூட்டேக்கல இன்னும் கவனமா இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து 1 வருடம் 8 மாதம் 20 நாட்கள். சரியா? பிறகு சொல்லிருக்கு 2 வருடம். சரியா? 2 வருடம் 4 மாதம். சரியா? 25 நாட்கள். இதை கூட்டினா என்ன வரும்? 5 வருடம் 1 மாதம் 15 நாட்கள் சார். எத்தனை வருடம்? 5 வருடம். இல்லையே. 4 வருடம். 4 வருடம் எத்தனை மாதம் வரும்? 4 வருடம் 12 நாட்கள். 1 மாதம் 12 மாதம். இல்ல, 1 மாதம் 15 12 மாதம் 15. என்னன்னு பாக்கணும். முதலாவது இங்க இருந்தா செய்யணும். முதலாவது நாட்கள்ல நீங்க துவங்க வேணும். சரியா? 20 25 எவ்வளவு? 45. சரியா? 45 நாட்கள் மாதத்துல இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? 30 கழிச்சால் என்ன வரும்? 15. அப்ப இதுல வந்து 15 வந்து இஞ்சால வந்து என்ன 1 மாதத்துல 1 கூடிடும். அப்ப இதுல வந்து என்ன சக 1 வந்துடும். இப்ப என்ன 8 நாளும் 12 மணியும் 13. ஆனா மாதத்தின் மொத்த எண்ணிக்கை என்ன 12 மாதம் வந்துட்டா 1 வருஷமா மாறிடும். அப்ப இல்ல 13 வரபடியா இதுல என்ன 1 வந்து இஞ்சால 1 கூடிடும். அப்ப என்ன 4 வருடம் 1 மாதம் 15 நாட்கள். விளங்குதா இது? ஆமா சார். விலங்கு சார். விளங்கிட்டு? ஓகே. அப்ப இப்ப பார்ப்போம் அடுத்த ஒரு கணக்கு. வருடம் மாதம் நாட்கள். சரியா? இப்ப 28 மாதம். சரியா? சின்ன செய்வோம். ஏன் பெரிய நம்பர், பெரிய எண் வேண்டாம். 5 வருடம் 6 மாதம் 23 நாட்கள். 6 வருடம் 8 மாதம் 15 நாட்கள். இதை கூட்டினா என்ன வரும்? 12 வருடம் 3 மாதம் 8 நாள். வெரி குட், வெரி குட், வெரி குட். 12 மாதம் 8 நாட்கள் சார். வெரி குட். சார் 12 வருடம் 3 மாதம் 8 நாட்கள். வெரி குட். யாருக்கு வித்தியாசமா வந்தது? பாப்போம் எப்படி செய்யறேன்னு பாப்போம். சரியா? முதலாவது என்ன செய்யணும்? நாட்களை கூட்டணும். நாட்களை கூட்டினா என்ன? 23 15 எவ்வளவு? 38 நாட்கள். 38 நாட்களை என்ன செய்யலாம்? 30 நாள் 1 மாதம். அப்ப 1 மாதம். சரியோ? 1 மாதம் 8 நாட்கள் என்றது எழுதலாம். சரியா? அப்ப என்ன செய்யணும்? இது 8 நாள் 1 மாதம் இஞ்சால வந்து கூட்டுப்பட போகுது. அப்ப இதுல சக 1 வந்துடும். சரியா? பிறகு என்ன செய்யணும்? 8ம் 6ம் எவ்வளவு? 14 ஒன்றும் 15 வந்துடும். 8 சக 6 சக 1 என்ன வரும்? 15. ஆனா ஒரு வருடத்திலே எத்தனை மாதம்? 12. அப்ப ஒரு வருடம். சரியா? 3 மாதம் வந்து. அதனாலதான் இந்த 3 மாதத்தை இதுல ஒண்ணு போடலாம். 3 பிறகு என்ன செய்யுது? ஒரு வருடம் இஞ்சால போயிட்டு. அப்ப சக 1. சரியா? 5 மணி 6 6 மாறும் 12. 12 சார். 12 வருடம் 3 மாதம் 8 நாட்கள். விளங்குதா? என்னண்டு விலங்கு சார். யாருக்கா விளங்காடி கேட்கலாம் திருப்பி.
சரி, அப்ப வந்து நீங்கள் கூட்டேக்குல கவனமா இருக்க வேண்டியது அதுதான் 3 மாதம். இதே மாதிரி கழிக்கேக்க என்ன நடக்கும், கழிக்கேக்குல என்ன நடக்கும்னு பா. சரியோ, இது வந்து கூட்ட. சரியோ, இப்ப அடுத்தது ஒண்ணு பார்ப்போம், கழித்தல். இப்ப வருடம், மாதம், சரியோ, நாள். சரியா, இப்ப உதாரணமா வந்து 28 வருடம் 2 மாதம், சரியோ, 2 நாள். அது 12 மாதம் 12 வருடம் 3 மாதம் 8 நாளை கழிக்க சொல்றேன். கழிச்சா இது என்னென்று கழிப்பீங்க? யாருக்கா தெரியுமா என்னன்னு கழிக்கிறேன்? ஆமா சார் தெரியும். சொல்லுங்க. முதலாவது சொல்லுங்க என்னண்டு. ஓகே, முதலாவது வந்து 2ல இருந்து 8 கழிக்க இயலாது. அப்ப என்ன செய்ய வேணும்? மாதத்துல இருந்து ஒரு மாதத்தை கடன் எடுத்துக்கணும் சார். ஏன் அப்ப இதுல இருந்து ஒன்றை இங்க கடன் எடுக்க. கடன் எடுக்க என்ன நடக்கும்? 30 நாட்களா அதோட கூட்டிக்கணும். அதுதான் இதுல முக்கியம். அப்ப 30 சக 2 32 நாள் வந்துடும். சரியோ, இப்ப 32ல இருந்துதான் நீங்க என்ன செய்யணும்? 8 கழிக்கணும். 8 கழிக்கணும். கழிக்க என்ன வரும்? 34. 32ல இருந்து 8 போனா என்ன வரும்? 24 சார். 24 பெறப்போகுது. அப்ப இது என்ன விட வரப்போகுது? 24. சரியோ, இதுல இருந்து 1 எடுத்துட்டோம். அப்ப இது என்ன வரப்போகுது? இப்ப அது 1 வந்துடும். 1ல இருந்து 3 போகுமா? போகாது. அப்ப என்ன செய்யணும்? இங்க இருந்து இஞ்சி 1 கடன் எடுக்கணும். கடன் எடுக்க என்ன செய்யப்படும்? 12 மாதங்கள் கூட்டப்படும். அப்ப அடுத்து என்ன வரணும்? 12 சக 1 13. 13ல இருந்து என்ன செய்யணும்? 3 கழிக்க போறீங்க. கழிச்சா என்ன வரும்? 10 மாதம். அப்ப இதுல என்ன விட வரப்போகுது? 10. இஞ்சால என்ன உண்ட கடன் எடுத்துட்டீங்களா? அப்ப இது என்ன மாறிடும்? இது வந்து 27 வருடம். 27ல 12 போனா என்ன வரும்? 15. சரியா? 15. இப்படித்தான் கழித்தல் செய்கிறது. 15. சரியா? அப்ப இப்படி ஒரு கணக்கு ஒன்று செய்வோம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி செய்துட்டு அங்கால போவோம். அல்லது வந்து ஒரு ஹோம்ஒர்க் தான் உங்களுக்கு அதுக்கு முதல். சரியா? ஹோம்ஒர்க். சரியா? பயிற்சி 6.3 பக்கம் 77. சரியா? அதுல வந்து முதலாவதையும் 2ஆவதையும் மட்டும் செய்யுங்க. சரியா? 1 2 கூட்டலா சார் கழித்தலா சார்? முதலாவது கூட்டல், 2ஆவது கழித்தல். சரியா? ஒரு 6.3ல ஒரு கூட்டலும் ஒரு கழித்தலும் தந்திருக்கிறேன். அது வந்து மாதமும் நாளும் மட்டும்தான், வருடம் இல்லை. சரியா? மாதமும் நாளும் இருக்கிறது. உங்களுக்கு புத்தகம் இருந்தா புத்தகத்துல இருக்குது. புத்தகம் இல்லாத ஆக்கள் சொல்லுங்க, நான் அதை அப்படியே போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன். எல்லா இடம் புத்தகம் இருக்குதானே? இல்ல சார். யார்கிட்ட இல்ல புத்தகம்? இருக்கு சார். ஓகே, இல்லாத ஆக்களுக்கு நான் மறுமண படம் எடுத்து போட்டு விடுறேன். சரியா? ஓகே சார். ஓகே, அப்ப செய்துட்டு அடுத்த வகுப்பு வாங்க. சரியா? இல்லங்க சார். ஓகே, அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய். Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Bye. 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 Thank you, sir. Thank you. Bye.